நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி. நம்மளுக்கு இப்போ டைம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ 4 months தான் இருக்குது. 4 monthsல வந்துட்டு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனால் 4 monthsல படிக்கலாம். ஆனால் JEE மெயின்ஸ்ன்றது 3 சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. மீது 2 சப்ஜெக்ட் படிக்கிறனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேயே நம்ம இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகிடும், மார்க் வாங்க முடியாது. இந்த 4 monthsல நம்ம என்ன பண்ணணும்னா மார்க் எப்படி வாங்க முடியும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஃபுல்லாக. இந்த 4 monthsல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மார்க் வாங்கலாம், அதுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வேறு ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுக்கு வேணும்னா கூட நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம 4 மாதம் தான் இருக்குது, கம்மியான டைம் தான் இருக்குது. 3 சப்ஜெக்ட் படிக்கணும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் இருக்குது, இன்ஆர்கானிக் இருக்குது. நம்ம ஒரே ஆர்கானிக் ஒரு 40 மார்க் 30 மார்க் வாங்குற அளவுக்கு அது மட்டும் படித்தோன்னா கொஞ்சம் மார்க் வராது, சீட்டு கிடைக்காது. நம்மளுக்கு சீட்டு கிடைக்கணும்னா மார்க் நிறையா வேணும். அதுக்காக நம்ம மார்க் எப்படி வாங்குறது அப்படி முதல்ல பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். அந்த பாண்டிங் போட்டு இது போட்டால் எப்படி வரும், இந்த அவங்க எப்படியுமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ப்ராடக்ட் என்ன வரும் அது மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நம்ம போவோம். ஏகேஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃப்ரம் 0 level. இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஒன் அண்ட் ஒன்லி என்சிஆர்டி மட்டும் படித்தாலே ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துட்டு 40 marks கேட்பாங்க, 35 marks to 40 marks. அந்த கெமிஸ்ட்ரிக்குரிய 100 marksல 40 marks வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த 40 marksல நம்ம ஈஸியாக 30+ marks வாங்கிடலாம். மீதி 5 mark 2 கொஷின் ஒரு 8 mark அது வந்துட்டு கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணும். மீதி 30 mark லாஜிக் இல்லாமல் மெயின்ஸ் அளவுக்கு நான் சொல்கிறேன். அட்வான்ஸ்க்கு நிறைய லாஜிக் யூஸ் பண்ணும். மெயின்ஸ் அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக என்சிஆர்டி மட்டும் படித்து போனாலே 30 mark ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் வாங்க முடியும். அது ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ என்சிஆர்டியில் முதல்ல ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்குது. அதை படித்தாலே கண்டிப்பாக 12 mark. அது என்னன்னா முதல்ல பயோமாலிக்யூல்ஸ் படிங்க. இதில் 3 கொடுத்துருப்பாங்க. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன்ஸில் கீழே அமினோ ஆசிட்ஸ்னு வரும். அதில் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்லேருந்து ஒரு 3-4 பேப்பரில் கேட்டிருக்காங்க 2023. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள். அதை படிச்சுக்கோங்க. விட்டமின்ஸில் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த டெஃபிஷியன்சி டேபிள் ஒன்று இருக்கும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த 2 டேபிள் படிச்சுக்கோங்க. அமினோ ஆசிட்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா அதில் நிறையா கேட்பாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓப்பன் ஸ்ட்ரக்சர், க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஃபியூரினோஸ், பைரினோஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் அந்த லெசனை கண்டிப்பாக நீங்கள் ஒழுங்காக லைன் பை லைன் புரிஞ்சு படிச்சிங்கனாலே +4. அதை நான் இங்கே ஒரு +4 போட்டுறேன். நெக்ஸ்ட் லெசன் வந்துட்டு பாலிமர்ஸில் வந்துட்டு எப்படி கேட்கலாம் இருக்கும், அந்த ரியாக்ஷன் நேம்ஸ் இருக்கும். கண்டென்சேஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், அந்த மாதிரி நிறைய பாலிமர்ஸில் அந்த லெசனில் இருக்கும். அதுலேயும் டேபிளில் கேட்பாங்க. மேசிவ் ஃபாலோயிங் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அந்த நேம் கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டென்சேஷனில் 2 இருக்கும், அதோட நேம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பாலிமர்ஸ் இதுவும் +4. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா பேப்பர்லேயும் ஒரு கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் லெசன் நான் வரேன். இப்போ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இந்த லெசன் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரே பேப்பரில் 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 8 mark கூட, ஆனால் அட் தி மேக்ஸிமேட்டு மினிமமாக கண்டிப்பாக ஒரு 4 marks அதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 4 marks. அது எப்படி கேட்பாங்கன்னு நான் எப்போ முன்னாடியே சொல்லி பல வீடியோஸில் சொன்ன மாதிரி தான். ஒரு மேக்ஸிவ் ஃபாலோயிங் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நேம், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த நேம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நியூமெரிக்கல்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு எத்தனை சிஎல் இருக்குது அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நேம் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பிஒய்க்யூஸ் நான் போடுறேன், நீங்களும் பாருங்கள் எந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இந்த 3 சாப்டரும் முதல்ல படிச்சிடணும். இங்கே நான் +4 போட்டுறேன். இந்த 3 சாப்டரும் நீங்கள் படிச்சிடணும். இந்த 3 சாப்டர் நீங்கள் படித்ததுக்கப்புறமா பிஒய்க்யூஸ், இந்த 3 சாப்டர் பிஒய்க்யூஸ் நீங்கள் பார்க்கணும் எப்படி கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அது ஒரு கான்செப்ட், அந்த பிஒய்க்யூஸ் உங்களுக்கு தெரியலனா அந்த கான்செப்ட் திரும்பி நீங்கள் போய் படிக்கணும், புரிஞ்சுக்கணும், திரும்பி பிஒய்க்யூஸ் போடணும். பிஒய்க்யூஸில் கேட்ட எல்லா கான்செப்ட்டும் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிருங்க. எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் ஃபுல் லைன் பை லைன் படிச்சிருங்க. இந்த 3 சாப்டர் இது 12 marks வந்துடுச்சா. இதுக்கப்புறமா அதே மாதிரி என்சிஆர்டி 12th standardல செகண்ட் பார்ட், அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்கேன்ஸ், ஆல்அரைன்ஸ். செகண்ட் வந்துட்டு ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், ஈத்தர்ஸ். தேர்டு கார்பாக்சில் ஆசிட்ஸ்,
கீட்டோன்ஸ், ஆல்டிஹைட்ஸ், ஃபோர்த் வந்துட்டு அமைன்ஸ். இந்த 4 சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 28 மார்க், 7 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த 4 சாப்டர்ஸும் ஒரு 4 சாப்டர் எழுதியிருக்கேன். என்சிஆர்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்சிஆர்டி புக்கு நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. 24 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. 20 மார்க்ஸ் அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்களேன். அந்த 20 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த லெசன் நீங்கள் எப்படி படிக்கணும்னா, இதுவும் என்சிஆர்டி லைன் பை லைன் படிங்க. சிலது வந்துட்டு டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, சிலது வந்துட்டு லாஜிக் கேட்டிருப்பாங்க. இப்போ நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த நேம்டு ரியாக்ஷன்ஸை கன்ஃபார்மாக படிங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் கூட ஒரு பிஓக்யூ போட்டிருப்பேன் பழைய வீடியோவில், டேரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் ஷார்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு 3-4 நேம்டு ரியாக்ஷன்ஸை ஒரு ஈக்குவேஷனாக அவங்க கேட்டிருக்காங்க. ஆல்கேன்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன். அது தனித்தனி லெசன் வந்து கேட்பாங்க. அதாவது அந்த 4 லெசன் நான் குரூப் பண்ணியிருக்கேன். இது தனியாக 3 லெசன் நான் குரூப் பண்ணியிருக்கேன். இந்த 12 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிறீங்களா? இதில் வந்துட்டு 20 மார்க்ஸில் ஒரு 16 மார்க்ஸ் 17 மார்க்ஸ் வாங்குறீங்க, இல்லை 15 மார்க்ஸ் வாங்குறீங்கன்னா ஈஸியாக இப்போ 12 + 17 நீங்கள் போட்டிங்கன்னா 29. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர்ஸ் இருக்குது. ஹைட்ரோ கார்பன் வந்து 11th என்சிஆர்டியில் செகண்ட் பார்ட். அதில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் இருக்குது, அது வேண்டாம், அது அவ்வளோ தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை படிச்சுக்கோங்க. இங்கே போடுறேன். இது எப்படின்னா நோமென்க்ளேச்சர் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய நேம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. மார்க்கோனிகாசோல், ஆன்டி மார்க்கோனிகாசோல், ஸ்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட், ஆஃப்மன் ப்ராடக்ட்ன்ட்டு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதில் மெக்கானிசம்ஸ் இருக்குது. மெக்கானிசம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இந்த 4 சாப்டர் தான் இருக்கிறதுல மெயின். 4 சாப்டர் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக ஒரு சாப்டர் 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை கலந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டோட்டலாக இந்த 5 சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 படிங்க. ஏன்னா இதில் கண்டிப்பாக நம்ம 12 மார்க் வாங்கிடலாம். இது படிக்க முடியல கூட. ஏன்னா இது சம்டைம்ஸும் டேரக்டாக கேட்பாங்க. இது 3மே கண்டிப்பாக டேரக்டாக கேட்பாங்க. இது கொஞ்சோண்டு வந்துட்டு இது டேரக்டாக கேட்டால் கூட சிலது லாஜிக் கூட கேட்பாங்க. டெக்ஸ்ட் புக்கில் இருக்காத லாஜிக்லாம் கேட்டுருப்பாங்க. நம்ம புரிஞ்சு படிச்சுட்டு அதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு நான் திரும்பி சொன்னால் புரிஞ்சு படிங்க. என்சிஆர்டியை நிறைய பிஓக்யூஸ் போடுங்க, உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ட்டு. நானும் பிஓக்யூஸ் போடுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடியோஸை பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும். இந்த 5 சாப்டர் கண்டிப்பாக மெயினாக படிச்சிருக்கேன். அது அமைன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல்கேன்ஸ் அதில் SN1 SN2 அதுக்கு நான் தனியாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு வீடியோஸ் போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த 5 சாப்டரு, இந்த 3 சாப்டரு. நான் எதுக்கு இந்த 3 சாப்டர் சொல்கிறேன்னா, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் தான். நான் இப்போ எதுக்கு இந்த கம்மியான டைம் தான் இருக்குது, 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதத்தில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சோன்னு டைம் இருக்காது. ஸோ அந்த டைம் மூலியமாக தான் நான் சொல்கிறேன். முதல்ல மார்க் வாங்குறதுக்கு நம்ம டைப் பண்ணணும். மார்க் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். அதில் மார்க் வாங்குறதுக்கு நம்ம முதல்ல பார்க்கணும். மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் முதல்ல இதை 3 படிச்சிருங்க. ஏன்னா இந்த 3த்துக்கும் இன்ட்ரொடக்ஷன் எதுவும் கிடையாது. இந்த லெசனில் இருக்க ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் தான் அந்த லெசனுக்குமே. ஆனால் இதுக்கெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் பொறுமையாக படித்தா தான் உங்களுக்கு புரியும். முதல்ல நீங்கள் இதில் எல்லாத்தையும் படிச்சுருங்க. 4 மாதம் தான் டைம் இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு நான் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து கரெக்டாக போகும். அதனால் நீங்கள் இதுலேருந்து போயிட்டு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு தான் நான் உங்களை இதுலேருந்து நான் படிக்க சொல்கிறேன். ஈஸியாக மார்க் வாங்குற அளவுக்கு நான் சொல்கிறேன். இந்த 12 + 20 + ஒரு 4 24 + 36 ஈஸியாக நம்ம 36 மார்க்ஸ் வாங்கிடலாம். 36 இல்லைனா ஒரு 30 மார்க் கூட வாங்கிடலாம். 40 மார்க்ஸ் கேட்குற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 30 மார்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த 30 மார்க்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மீதி இருக்குது. இன்ஆர்கானிக்லாம் ஈஸியாக 1 வேர்ட் ஆன்சரில் வாங்கிடலாம். ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் சொல்கிற மாதிரி முதல்ல இது 3 படிச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த 4 சாப்டருக்கு வாங்க. அதுக்கப்புறமா ஹைட்ரோ கார்பன்ஸ் மட்டும் படிங்க. இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நான் தனித்தனி சாப்டர்ஸ்க்கு தனித்தனியாக எப்படி படிக்கணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக மார்க் வாங்கலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா கூட நீங்கள் கேட்கலாம். நான் போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பழைய வீடியோஸில் நான் போடுறேன். செக் பண்ணிக்கோங்க.